கும்பாபிஷேகம் பார்க்க வந்தால் தண்ணியை கரெக்டாக கேமரா ஊற்றிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அக்கா ஊரில் இருக்கிற கோவில் கும்பாபிஷேகம் தான் வந்திருக்கோம். நம்ம சரியான நேரத்துக்கு வந்தாச்சு. புனித நீர்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் கோவில் கோபுரத்துக்கு வந்துட்டாங்க. கருடன் காட்சி தந்ததுக்கப்புறமா கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக நடைபெற்றுச்சு. கும்பாபிஷேகத்தை நேரில் பார்க்குறது ரொம்ப சிறந்தது. நம்மளும் கும்பத்தில் தண்ணி ஊற்றுறப்ப பார்த்துட்டோம். கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. கோவிலில் இந்த எல்லா வேலையுமே நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. கும்பாபிஷேகம் பார்க்க வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அரிசி விருந்து சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்மளும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கோவிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த கோவில் தான் எங்கள் அக்கா மாமாவோட குலதெய்வ கோவில். கும்பாபிஷேகத்துக்காக காலையில் 7:30 மணிக்கு எங்கள் ஊரில் கிளம்பி 1.5 மணி நேரம் ட்ராவல் முடிச்சு தான் கோவில் வந்து சேர்ந்தோம். கரெக்டான டைமுக்கு வந்ததுனால தான் கும்பாபிஷேகத்தை நேரில் பார்க்க முடிஞ்சிச்சு. கோவில் கும்பாபிஷேகம் கோவில் திருவிழானா இது இல்லாமல் எப்படி? கோவில் வெளியில் நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே இருக்க குட்டி பசங்க எல்லாருக்குமே இந்த கடைகள் மேலே தான் கண்ணு. கோவில் திருவிழானா இந்த மாதிரி கடைகள் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.